எல்லா அளவும் இது நம்ம கழுத்து 3 வச்சுருக்கோம். 3 இன்ச்சு டேப்பில் 3 இன்ச்சு வச்சுட்டோம். இது 2 இருந்தது, இந்த பக்கமும் அந்த பக்கமாக ஒரு 4 இன்ச்சு அரேஞ்சு வச்சுட்டோம். இது 7 வச்சுட்டோம். கழுத்து பக்கம் இது கை பக்கம் இது 1.5 இன்ச்சு உள்ளளவு 2 துணி மட்டும் வெட்டுறதுக்கு. இப்போ இது பட்டியோட அடிப்பட்டி பக்கம் இது 13 வச்சுட்டோம். 12 இருந்தது, ஒரு 1/2 இன்ச்சு கூடயே வச்சுருக்கேன் நான். இது அப்போ தான் கப் சைஸ் கரெக்டாக இருக்கும். அந்த தூக்கி இந்த மாதிரி வெட்டுறது. அதனால் இங்கே ஒரு 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுலேருந்து இதுலேருந்து நான் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இது மடித்து தைக்கிறதுக்கு நம்ம விட்டது இது. இப்போது நம்ம இது இல்லாதது பெண் முது அளவு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி வெட்டலாம் நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் நான் கழுத்து பொறுக்கி பட்டியோட அளவு எடுத்து வைப்பேன். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இது சாதா ப்ளவுஸு வெட்டுற முறை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கழுத்தளவை நம்ம வெட்ட போகிறோம். வெட்டிட்டு ரெண்டு துணி மட்டும்தான் வெட்டணும். ஏன்னா பின் கழுத்து அளவு இருக்கும். அதனால் நான் பாருங்கள் எப்படி வளைச்சி வெட்டுறேன்னு. வச்சு அடுத்தது பின் கழுத்தோட அளவை வெட்டி நம்ம எடுத்துடலாம். பின் கழுத்தை வெட்டிட்டோம். இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு வறுத்தருக்கு வெட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நம்ம கை சுற்றளவு வெட்ட போகிறோம். இப்போது 4யுமே நம்ம வெட்டிடலாம். இந்த வளைஞ்ச இடத்துல தான் நம்ம வெட்டணும். கைக்கிட்ட கொஞ்சம் தூக்கி வெட்டணும், தான் பிடிப்பு இருக்கும். இப்போ வெட்டியாச்சு. இந்த 2 துணி மட்டும் நம்ம வெட்டணும். இந்த கைக்கிட்ட தொங்காமல் இருக்கும். இந்த அடிப்பக்கம் கையோட அடிப்பக்கம், அதுக்காக நம்ம 2 துணி வெட்டிட்டோம். இப்போது நம்ம 1 இன்ச்சு பிடிச்சது நம்ம இங்கே ஒரு டாட் வெட்டிக்கலாம். இது பாருங்கள், நம்ம பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல இப்போ பட்டி அளவை வெட்டி எடுத்துடலாம்.